எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் அவங்க ரக்கட் ரஞ்சித். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எங்கடா இருக்குது? பெட்ரோலியர் கல்யாணம் கூட தெரியல. ஓகே, என்னடா ரொம்ப நாளாக யூடியூப் பார்க்க ஆளே காணுமேன்னு வந்து நினைக்காதீங்க. ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டுங்க. அதனால தான் வந்து இப்போ பார்த்திங்கன்னா வண்டியை ஓரம் கட்டிகிட்டு இருந்தேன். இப்போ தான் ரெடி பண்ணியிருந்தேன். அப்போ இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. சரி, வண்டி எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி, குடியாத்தம் போகலான்னு ஃப்ரெண்டு கூப்பிட்டான். சரி, அதான் கிளம்பிட்டேன். சரி, கேமரா தொட்டும் வண்டி தொட்டும் இருக்க முடியலங்க. சரி, நானும் இன்றைக்கி எடுக்கலாம் சொல்லிட்டு இருந்துட்டேன். இன்றைக்கி தான் அதுக்கு விடிய காலமே பிறந்துருக்கு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு சைலண்ட்டாக இருந்துடாதீங்க. பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டதுனால ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ரொம்ப பதட்டமாக இருக்குது. பத்தாவதுக்கு போலீஸ்கார் வேறு அங்கங்கே நின்றுட்டுருக்காங்க. நம்ம நம்பர் பிளேட்டில் வேறு நம்ம நேம் இருக்கிறதுனால நிற்க வச்சு ஃபைன் போட்டாலும் என்ன பண்ணுறது தெரியல. ஃபஸ்ட்டு நம்பர் பிளேட் அதை மாற்றணும். டைம் இல்லை, நம்மளுக்கு டைம் இல்லைங்க. அவ்வளோ பிஸி நம்ம. ஏன்டா வந்து ஹெல்மெட்லேயே முட்டுறா? அப்பா, எவ்வளோ நாள் ஆச்சு. பயங்கரமான ஆக்சிடெண்ட்டுங்க. ஒரு 20 டேஸாக எல்லாம் இந்த இதுக்கு முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருந்திருப்பேன். நான் ஒரு 20 டேஸ்க்கு மேலே இல்லை எல்லாம் இருந்தேன், நடக்க முடியாமல். இப்போ ஓகே, நான் அந்த ஆக்சிடெண்ட் வீடியோ ஃபுல் டீட்டெயிலாக வந்து போட்டுடுறேன். நான் நிறைய பேசலாம்னு விட்டேன். பேசுனது நிறைய வந்து பேசலாம்னு நினைப்பேன். பைக் எடுத்துகிட்டு கிளம்ப சொல்ல எதுவுமே பேச முடியலங்க. பேசுறதுக்கு வந்து வாயிலேருந்து வார்த்தையே வரமாட்டுது. பொறுமையாக போவோம். இப்போ தான் வெளியிருந்து வந்துக்கிறேன். டைம்னாடா? இந்த வேலைக்கு போவது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னும் வேலை கிடைக்கலங்க, தேடிட்டே இருக்குங்க. எனக்கான வேலை எதுவுமே தெரியல. எனக்கு லைஃப்பில் ஒரு சின்ன பெரிய யூடியூபர் அந்த ரேஞ்சுகளாக இல்லை. ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு ஒரு யூடியூபர் ஆகணும் தான் எனக்கு ஆசை. ஒரு சின்ன யூடியூபராக இருந்தால் கூட போதும். எப்போ தான் நடக்கும்னு தெரியல. ஃபஸ்ட்டு இந்த உச்சிக்கோட்டத்தை நிறுத்தணும். பழகு தோசத்தில் அது கொட்டினே இருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க கூட என்னடா உச்சி கொட்டினே இருக்கிறான்னு நினைப்பான். ஓகே, என்னத்துக்கு லடாக் போகிறதுக்கா பேக் மாட்டின்னு வர்றது? அலப்பற ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ நாள் ஆச்சு? R15 ஃபிகர் கரெக்ட் ஆகிடும். ஞாபகம்டா சொன்னது. அதுங்கெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, பணத்துக்கு அலையிறவங்க தான் வந்து அதுக்கெல்லாம் மடங்குவாங்க. பாசத்துக்கு அலையிறவங்களாம் மடங்க மாட்டாங்க, தெரிஞ்சுக்கோ. என்ன நம்மளுக்கு டைலாகெல்லாம் வருது. எவ்வளோ நாளாச்சு. பாப்பா என்னடா, நம்ம சில யூடியூபர்ஸ் எல்லாம் சொல்ல கேமரா மாட்டினு வந்தால் நிற்க வச்சு வந்து கேட்பாங்க. நம்மளை யாருமே நிற்க வச்சு கேட்கல. ஸ்கூல் ஹோட்டல்லையா இன்னும்? போலீஸ்கார் இருப்பாராண்டாப்பா. போலீஸ்கார் இருந்தானா முன்னாடி நம்பர் பிளேட் காசுமே நம்மளை நிற்க வைப்பான்.
என்னடா ஒரே கூட்டமாக இருக்குது, சண்டே ஆகுதுண்ணா. ஓ, ஸ்கூல் விட்டுக்கிறாங்களா? சாமி, அந்த ஸ்கூலு தாங்க நான் வந்து படித்தேன். 9th and 10th அதில் படித்தேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். நான் எங்கள் ஊர்லேயே பார்த்தீங்கன்னா 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 8வது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே இருக்கும். அங்கே 9th 10th இல்லை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே 2 வருஷம் இங்கே படிக்க சொல்ல வந்து பார்த்திங்கன்னா +1 +2 இல்லை. இப்போ வந்து +1 +2 ஆகிட்டு இருக்காங்க. 9th and 10th இதில் படித்தேன். இப்போ வந்து 11th and 12th வந்து பார்த்திங்கன்னா இங்கே அதையும் காட்டுறாங்க. அதே இங்கே தான் இருக்குது ஸ்கூல். நாங்களாம் கார் உள்ளே நுழைஞ்சு போவோம். நீ என்னடா கார் இடிக்கிற மாதிரி வரோம். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூல் நேம் வந்து ஜோதி ஸ்கூலு. இது வந்து நெல்லூர்பேட்டை. இதில் தாங்க 11th and 12th படித்தேன். என்னடா பைத்தியக்கார மாதிரி சிரிச்சிட்டு வந்துனுக்குறா? எல்லாருக்கும் ஹெல்மெட் மாட்டினு வர்றது ஒரு புதுசாக இருக்கும், அப்படி தான் பார்ப்பாங்க. அதுக்கெல்லாம் அசிங்கப்படலாமா? அசிங்கப்பட்டால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. ஃபஸ்ட்டு விஷயம் தெரிஞ்சுக்கோ, கருத்து நோட் பண்ணிக்கோ, டைரியில் ஏற்று. ஓ, தாத்தா வந்து சேதர் விட்டாருன்னா அவ்வளோதான், நம்ம கீழே விழ வேண்டியதான். இப்போ தான் எழுந்து வந்துக்காரு. நான் ஏறி இன்னொரு டைம் விடுறதுக்கு என் உடம்பு சக்தி இல்லைடா சாமியை. போலீஸ்காரின்னு பிடிக்க போகிறாங்கடா. என்ன குடியாத்துமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. போலீஸ்காரங்க பார்த்தாங்க, பிடிக்கல. பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு வரலாமாடா? பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு வரலாம். ஃபைனு ஏகப்பட்டது சொல்கிறாங்க. 25,000ன்றான், 20,000ன்றான், 10,000ன்றான். எல்லாம் கணக்கில் தான்ப்பா சொல்கிறாங்க. இந்த 100 200 இல்லை, ஒன்லி வந்து 1000 கணக்கில் தான். எவன்டா அவன்? இவன் நம்மளும் R15 டப்பு கொடுக்குறான் சந்தூர் நுழைஞ்சு வந்து. ஏய், நான்லாம் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சேன்னா தாங்க மாட்டேன். இந்த ஏரியாவில் குடியாத்தில் எவனுமே வண்டி ஓட்ட மாட்டேங்க. சரி, ஓகே. பொறுமை ரஞ்சித்தை பொறுமையாக கடைப்பிடி. அப்போ தான் உனக்கும் நல்லது, வண்டிக்கும் நல்லது. இப்போ தான் செலவு பண்ணி தூக்கி இருக்க. யாருடா? யாரோ கை காமிக்கிறாங்க. பரவாயில்ல, விடுங்க, பார்த்துக்கலாம். கேமராவில் தான் எல்லாம் பதிவாகிட்டு இருக்குல்ல. இதுதான் காமராஜர் பாளையம். ஒரு நேரத்தில் என்ன தண்ணி வந்து நிச்சு தெரியுங்களா? இந்த ஒரு பிரிட்ஜ் இல்லைன்னா யாருமே வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டே போக முடியாது. இதில் தான் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நிச்சு. இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டுருக்காங்க. ரோடு ஏகப்பட்ட இடத்துல பிரிட்ஜு கட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டுக்கு போகிற வர வழியிலும் பார்த்திங்கன்னா 2 பிரிட்ஜு வருது, அதையும் கட்டிகிட்டு இருக்காங்க. கட்டின்னு தான் இருக்காங்க. ஒன்றும் பாடம் இல்லை, கட்டிகிட்டு இருக்காங்க. லேட் ஆகும். ஜோடியாக போகிறீங்க, என்ன பண்ணுறது? நம்மளுக்கு ஒரு ஜோடி இல்லையே. பஸ்ஸு பின்னாடியே போவோம். சரிடா தம்பி. ஏய், என்னடா பண்ணுறேன்? பத்தாறாரு சதுர விட போறாரு. என்ன இவன் வேற இந்த பாட்டை பாடி தொலைச்சிட்டான். மைண்ட் செட்டுக்குள்ள போயிட்டே இருக்கு. டேய், அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. கேமராவில் கேட்ச் ஆயிடுச்சுன்னா. விடுடா, நம்ம நாள் ஒரு நல்லது நடக்கட்டும். நல்லதுன்னா பிரித்து விடுறது இல்லைங்க.
அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு சரி ஓகே இவர் தான் மாப்பிள்ளை அப்படின்ற மாதிரி வந்து நல்லபடியாக தான் முடியும். விடுங்க. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தான் போகலான்னு பார்த்தேன். ஹே கேர்ள்ஸ், என்ன கை பிடிச்சினே வரீங்க? நம்ம கையை பிடிக்கிறதுக்கு யாரும் இல்லையா? என்னடா சிரிக்கிற? உண்மையாக தான்டா, நம்ம கையை பிடிக்கிறதுக்கு யாரும் இல்லை. எனக்கானவ எங்கே இருக்காளோ, என்ன பண்ணுகிறாளோ, யார் கூட சுற்றினுக்கிறாளோ தெரியலையே. சாடி. ஆமாம், அந்த ரீல்ஸ் என்ன ட்ரெண்டிங்கில் போகுது. சும்மா பண்ணுறதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, ட்ரெண்டிங் ஆகிடுது. சும்மா நடந்து வர மாதிரி சிரிக்கிற மாதிரியே போகிறாங்க. அதெல்லாம் 1 மில்லியன்லாம் போகுது. நம்ம வந்து கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போடுறோம். நம்மளுக்கு வியூஸே போக மாட்டேங்குதுப்பா. அங்கே வந்து 10 லைக் வர்றதுக்கே வந்து முக்க வேண்டியதாக இருக்குது. யோசிக்கிறாங்க போல், போடலாமா வேணாம், ரீல்ஸை பார்க்கலாமா வேணாம்ன்ற மாதிரி. என்ன பண்ணுறது, நம்ம மட்டுமா? நம்மளை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நம்ம வண்டியிலேருந்து கீழே வந்தது அது ஒரு ரீல்ஸ் மட்டும்தான் போட்டிருப்பேன். நான் வந்து எப்படி விழுந்தேன், எங்கே போனேன், என்ன ஏதுன்றதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை. மாமா என்ன இருக்கு போகிறான்டா? டேய், பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிட்டா?